எடுத்து வண்ண வண்ண தொட்டில் செய்து உள்ளத்திலே ஊஞ்சல் கட்டி என்னுயிரை தாளாட்டி ஆராரோ ஆரிரரோ பாடுகிறேம்மா. அன்புக்கு இலக்கணமே கூறுங்கம்மா. வைரத்தில நூல் எடுத்து வண்ண வண்ண தொட்டில் செய்து. அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். இன்றைய நம்முடைய அரங்கம் மக்கள் இசை அரங்கம். பிறப்பு முதல் இறப்பு வரை பாடக்கூடிய இம்மக்கள் இசை பாடல்கள் காற்றோடு போகாமல் காலம் கடந்தும் காக்கப்பட வேண்டும். இதுவே இவ்வரங்கத்தின் நோக்கமாகும். இதற்காகத்தான் இவ்வரங்கம் நிகழ்த்தப்படுகிறது. உழுது வர வேண்டுமா, விதை தூவ வேண்டுமா, நாற்று நட வேண்டுமா, களை எடுக்க வேண்டுமா, கதிர் அறுக்க வேண்டுமா? பாடல்கள் இல்லாமல் இவையெல்லாம் நடக்குமா? இம்மண்மணக்கும் பாடல்களை உரையோடு பாடி அசத்தி இருப்பவர் நன்னிலம் அரசு மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் முனைவர் மருத ஜெயகாந்தன் அவர்கள். இவர் மண்மணக்கும் மக்கள் இசை பாடல்கள் என்ற தலைப்பில் நமக்காக சிறப்பானதொரு உரை நிகழ்த்தி இருக்கிறார். அவருக்கு நம் அலைவரிசையின் சார்பாக நல்வணக்கத்தையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் உளமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆற்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் என் மகிழ்வான வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, மண்மணக்கும் மக்கள் இசை பாடல்களை பார்த்தும் கேட்டும் உணர்ந்தும் உணர்த்தியும் மகிழுங்கள். காலமெல்லாம் காத்து நில்லுங்கள். மாற்றம் என்பதே மாறாதது. நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா, துறை தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். விடிவெள்ளி நம் விளக்கு ஐலேசா ஐலேசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலேசா ஐலேசா, அடிக்கும் அலை நம் தோழன் ஐலேசா ஐலேசா, அருமை மேகம் நமது கொடை ஐலேசா ஐலேசா, வெண்மணலே பஞ்சுமத்தை ஐலேசா ஐலேசா, பின்னி நீடி காணும் கோட்டு ஐலேசா ஐலேசா, பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலேசா ஐலேசா, படிமூட்டம் உடல் போர்வை ஐலேசா ஐலேசா, காயும் கதிர் சுடர் கூரை ஐலேசா ஐலேசா, கட்டுமரம் வாழும் வீடு ஐலேசா ஐலேசா, மின்னல் வரி அரிச்சுவடி ஐலேசா ஐலேசா, பிடிக்கும் மயிர்கள் நம் பொருள்கள் ஐலேசா ஐலேசா, முழு நிலவே கண்ணாடி ஐலேசா ஐலேசா, முச்சடக்கும் நீச்சல் நம் யோகம் ஐலேசா ஐலேசா, தொழும் தலைவன் பெருவானம் ஐலேசா ஐலேசா, துணிவோடு தொழில் செய்வோம் ஐலேசா 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 ஐலேசா. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேற அறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த மண்மணக்கும் மக்கள் இசை பாடல்கள் அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளை, காணொளிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் விஜே ஸ்னேகா, இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு. முனைவர் மருத ஜெயகாந்தன் அவர்கள் நன்னிலம் அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவர் மன்னார்குடி ராஜகோபாலசாமி கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை பட்டத்தையும் பூண்டி புஷ்பம் கல்லூரியில் முதுகலை பட்டத்தையும் பெற்றவர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஆய்வியல் நெறிகள் மற்றும் முனைவர் பட்டம் பெற்றவர். செவ்வியல் இலக்கணங்கள் என்னும் தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கிறார். பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கான நெட் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார். பாரத் கல்லூரியில் கல்வியியல் பட்டத்தையும் மைசூரில் உள்ள செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்தில் ஓராண்டு காலம் பணியாற்றியிருக்கிறார். இவர் நன்னிலம் பாரதிதாசன் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். நாட்டுப்புறவியல் குறித்து தீவிர தேடல்களில் உள்ளவர். நாட்டுப்புற பாடல்களை இசையோடு பாடுவதில் வல்லவர்.
மண்மனம் மாறாத நாட்டுப்புற பாடல்களை இவரே எழுதியும் மெட்டமைத்தும் பாடியுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். நான் விஜே ஸ்னேகா, இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு. முனைவர் மருது ஜெயகாந்தன் அவர்கள் நன்னீலம் அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவர் மன்னார்குடி ராஜகோபாலசாமி கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை பட்டத்தையும், பூண்டி புஷ்பம் கல்லூரியில் முதுகலை பட்டத்தையும் பெற்றவர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஆய்வியல் நெறிகள் மற்றும் முனைவர் பட்டம் பெற்றவர். செவ்வியல் இலக்கணங்கள் என்னும் தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கிறார். பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கான நெட் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார். பாரத் கல்லூரியில் கல்வியியல் பட்டத்தையும், மைசூரில் உள்ள செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்தில் ஓராண்டு காலம் பணியாற்றியிருக்கிறார். இவர் நன்னீலம் பாரதிதாசன் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். நாட்டுப்புறவியல் குறித்து தீவிர தேடல்களில் உள்ளவர். நாட்டுப்புற பாடல்களை இசையோடு பாடுவதில் வல்லவர். மண்மனம் மாறாத நாட்டுப்புற பாடல்களை இவரே எழுதியும் மெட்டமைத்தும் பாடியுள்ளார். வேல் வலையொலி நேயர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் மண் மனம் மணக்கும் மக்கள் இசை பாடல்களை பற்றி நாம் அறிய பல நிகழ்வுகளை இங்கே பேச இருக்கிறோம். வெறுமனே அவற்றை பேசினால் மட்டும் மிக அருமையாக இருக்காது என்பதற்காக பாட்டோடு கலந்து மக்கள் இசை பாடல்களை இங்கே நாம் இப்பொழுது பாட இருக்கிறோம். இந்த நல்ல வாய்ப்பினை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நல்ல வாசம் உள்ள சந்தனம் பூசம் வணக்கம். நல்ல வாசம் உள்ள சந்தனம் பூசம் வணக்கம். நாட்டுப்புற பாட்டு தாங்க நமக்கும், மக்கள் இசை பாட்டு தாங்க நமக்கும், மண்மணக்கும் பாட்டு தாங்க நமக்கும். அதில் கருத்த சொல்ல மனசு கேட்டு மயங்கும், அதில் கருத்த சொல்ல மனசு கேட்டு மயங்கும். வணக்கம் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். நல்ல வாசம் உள்ள சந்தனம் பூசம் வணக்கம். நல்ல வாசம் உள்ள சந்தனம் பூசம் வணக்கம். கடலுக்குள்ளே தோணியோடு கைலாசம் பாட்டு, அம்மாங்கர ஓரம் கேட்கும் தெம்மாங்கு பாட்டு. கடலுக்குள்ளே தோணியோடு கைலாசம் பாட்டு, அம்மாங்கர ஓரம் கேட்கும் தெம்மாங்கு பாட்டு. நாத்து நடவு செஞ்சா தன்னானி பாட்டு, நாத்து நடவு செஞ்சா தன்னானி பாட்டு. அன்னை ஏத்தம் போட்டு தண்ணி அரைச்சா தில்லேல பாட்டு, ஏத்தம் போட்டு தண்ணி அரைச்சா தில்லேல பாட்டு. பூவான பொண்ணுக்குத்தான் கும்மி பாட்டுங்க, பொருத்தமாக பெண்கள் பாடும் குலவ பாட்டுங்க. பூவான பொண்ணுக்குத்தான் கும்மி பாட்டுங்க, பொருத்தமாக பெண்கள் பாடும் குலவ பாட்டுங்க. அத்தனைக்கும் ஆதாரமே நாட்டுப்புற பாட்டு, அத்தனைக்கும் ஆதாரமே நாட்டுப்புற பாட்டு. அது அன்போடு தாய் பாடும் தாலாட்டு பாட்டு, அது அன்போடு தாய் பாடும் தாலாட்டு பாட்டு. கல்யாணத்துல கலகலக்கும் நலுங்கு பாட்டுங்க, நம்ம காளையர்கள் விளையாடும் கபடி பாட்டுங்க. கல்யாணத்துல கலகலக்கும் நலுங்கு பாட்டுங்க, நம்ம காளையர்கள் விளையாடும் கபடி பாட்டுங்க. வீதியெல்லாம் ஜல்லு ஜல்லுன்னு வண்டி பாட்டுங்க, வீதியெல்லாம் ஜல்லு ஜல்லுன்னு வண்டி பாட்டுங்க. வாழ்க்கை முடியும் போது கேட்கும் பாட்டு ஒப்பாரி பாட்டு, வாழ்க்கை முடியும் போது கேட்கும் பாட்டு ஒப்பாரி பாட்டு. இப்படி அரிய
பல செய்திகளை ஒரு நாட்டுப்புற பாடல்களால் மட்டுமே எடுத்துரைக்க முடியும். நாட்டுப்புற பாடல் என்பது மக்கள் அலுப்பு தீர்வதற்காக, கலப்பை போக்குவதற்காக, சோர்வை நீக்குவதற்காக தன்னுடைய சொந்த கதைகளையும் உறவுக்கார நிகழ்வுகளையும் சுற்றத்தார்களை பற்றிய செய்திகளையும் தான் வேலை செய்கின்ற அந்த இடத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் முன்னிறுத்தி பாடப்படுவது நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாட்டு அப்படின்னு சொன்னா இது யாரு எப்போ தோற்றுவிச்சா அப்படின்னு அறிஞ்சிட்டு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா இது மூதாதையர்கள்ட்ட இருந்து மரபு வழியா வழி வழியா தொடர்ந்து தொன்று தொட்டு பாரம்பரியம் மிக்கதா வந்துகிட்டே இருக்கு. இதுக்குன்னு ராகம் கிடையாது, தாளம் கிடையாது, இலக்கண வரையறை கிடையாது. ஆனாலும் கூட ராகத்தோடு தாளத்தோடு இலக்கண இலக்கிய வரையறைகளோடு மக்கள் மனதை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொன்னா ஏட்டில் எழுதாத கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மக்கள் படிப்பறிவு இல்லாத காலத்துல பாடப்பட்டதால அவங்க எழுதி வைக்க முடியல. ஒரு இடத்துல ஒரு கதையை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த கதை முடியும் வரைக்கும் பாட்டு அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதான் நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற பாடல்கள்ல இன்னைக்கு பாடுற நாட்டுப்புற பாடல்கள் எல்லாமே களத்தில் சேகரிக்கப்பட்டதா அப்படின்னு சொன்னா இல்லை. இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி சொந்த விருப்பத்துக்கு அவங்க எழுதுறாங்க. உண்மையான நாட்டுப்புற பாடல்கள், ஒரிஜினல் ஃபோக் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா களத்தில் மக்கள் வேலை செய்யும் பொழுது தன்னுடைய நிலைகளை மறந்து அனுபவங்களாக எடுத்து சொல்றதுதான் இந்த நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். நாட்டுப்புற பாடல்கள்ல தாலாட்டு, அடுத்து தொழில் பாடல்கள், காதல் பாடல்கள், தெய்வ பாடல்கள், மழை பாடல்கள், விளையாட்டு பாடல்கள், கோலாட்ட பாடல்கள், கும்மி பாடல்கள், இப்படி ஏராளமான பாடல்கள், இறுதியா ஒப்பாரி பாடல்கள், இப்படி ஏராளமான பாடல்களை நாம தொடர்ந்து நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எப்போதுமே பாட்டிலேயே பிறந்து பாட்டிலேயே வாழ்ந்து பாட்டாலேயே தன்னை அர்ப்பணித்து கொண்ட தமிழ் சமூகம் அப்படிங்கிறது மண் மணக்கும் மாறாத சுவை கொண்ட நாட்டுப்புற பாடல்களை உள்ளடக்கியது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டுப்புற பாடல்கள்ல தாலாட்டு பாடல்கள் அப்படின்னு தொடங்கிடலாம். ஏன்னா மனிதனோட பிறப்பு அப்படிங்கிறது எங்க தொடங்குது அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து தொடங்குது. பிறந்த குழந்தைக்கு பாடப்படும் இந்த பாட்டுக்கு பேர் தாலாட்டு பாடல். இந்த தாலாட்டு பாடல் அப்படிங்கிறது ஏதோ குழந்தை அழுது அதுக்கு ஒரு சத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடப்பட்டது கிடையாது. அந்த தாலாட்டு பாடல்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முழுக்க 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 அந்த குழந்தைக்கு எதிர்காலத்துல வாழ்வதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதா இருக்கிறதா இந்த தாலாட்டு பாடல். அதாவது வெறுமனே அழுற குழந்தைய தூங்க வைக்கிறது கிடையாது. தூக்கத்திலும் கூட இந்த சமூகத்திற்கு தேவையான, இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு தேவையான நிறைய அரிய பல கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி ஓங்கி ஒழிப்பது இந்த தாலாட்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப தாலாட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். நம்ம தாலாட்டு அப்படிங்கிறது நம்ம தாள் அப்படின்னா நாக்கு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. நாவை ஆட்டி பாடுவதால் அது தாலாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தாள்னா நாக்கு. அதை கூட காப்பு, தாள், செங்கீரை, சப்பானி, அம்புலி, முத்தம் வருகை, சிற்று சிறுவரை, சிறுதேர், கிழங்கு, மூசல் அம்மானை, அதுல ரொம்ப அருமையா சிற்றிலக்கியங்களை எடுத்து சொல்லியிருப்பாங்க. இப்ப தாலாட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை தொட்டில தூங்கும் பொழுது அந்த குழந்தைய ஆட்டி விடுவது, அதான் தாள். நாவை அசைந்து குழந்தைய பத்திரமா ஆட்டி விடுறது தாலாட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த குழந்தை தூங்கும் போது தொட்டில அதை ஆட்டி விடுறதுதான் அந்த தாயோட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். தொட்டில தூங்குற குழந்தை எந்த விதத்திலையும் கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தன்னோட குழந்தைய பாதுகாப்பா தொட்டில தூங்குற குழந்தைய கூட அப்படியே ஆட்டிட்டு இருப்பாங்க. தாலாட்டு அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் பாடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு குழந்தைய தொட்டில போட்டு எவ்வளவு தூரம் அந்த குழந்தைய ஆட்டி விட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டு திரும்ப நடந்து வராங்களோ அதை பொறுத்தது இந்த தாலாட்டுல
ராகம் பாடுறது அப்படிங்கிறது. உதாரணமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இது தொட்டில் அப்படின்னாக்கா ஒரு பாதி போகும், அடுத்தது ஒரு பக்கம் திரும்பி ஆறாரோ ஆறினாரோ எங்கண்ணே நீ ஆறாரோ ஆறினாரோ. அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஒரு கையில தொட்டில் இருக்கும். அப்படியே ஆறாரோ ஆறினாரோன்னு சொல்லும் பொழுதே அப்படியே சேர்த்து அந்த தொட்டிலோட நடந்து போவாங்க. திரும்ப அந்த பக்கமா வரும்போதுதான் அந்த வரியை முடிச்சு அடுத்த வரைக்கும் அடிச்சார சொல்லியடே எங்க அண்ணே நீ தானா அழுகுறது வச்சளக்க சொல்லியல்லோ உமாமே வரிசை கொண்டு வாராரோ மறக்கா கடனாளி எங்கண்ணே நீ மண்ணளக்கும் பொன்னாளி. இப்படி தாலாட்டோட ராகம் அப்படிங்கிறது அந்த குழந்தை தூங்குற வரைக்கும் அவங்களோட சேர்ந்து பயணிக்கிற அந்த ராகத்தோட தூரமும் தொட்டில் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்றது ஒரு பக்கம் அப்படின்னா கூட, பிறந்த வீட்டு பெருமைகளை மிகைப்படுத்தி சொல்றது கூட ஒரு தாயோட முக்கியமான வேலையா இருக்கு. தாலாட்டுல எல்லா இடத்துலயுமே தாய் மாமனோட பெருமைகளை எடுத்து சொல்லுவாங்க தாலாட்டுல. அந்த வகையில நிறைய தாலாட்டு பாடல்கள் இருந்தாலும் கூட இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மாமன் வீட்டு சீதனமும் மகனே வேண்டாண்டா, தாய் மாமன் படும்பாடு பெரும்பாடு என் கண்ணே, துன்பப்படும் வேளையிலே நாமும் சுரண்டி திங்க வேணாண்டா, துன்பப்படும் வேளையிலே நாமும் சுரண்டி திங்க வேணாண்டா, கண்ணு மணி நீ சிரிச்சா பொண்ணு மணி எதுக்கடா, கண்ணு மணி நீ சிரிச்சா பொண்ணு மணி எதுக்கடா, ஆரிராரோ ஓ ஆரிராரிராரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ ஆரிராரோ. தங்கத்தில தொட்டு செஞ்சு தாளாட்ட முடியாது, வெள்ளியில சங்கு செஞ்சு பாலூட்ட முடியாது, ஓல குடிசதாண்டா ஒரு முழை பாய்தாண்டா, ஓல குடிசதாண்டா ஒரு முழை பாய்தாண்டா, கூடும் கஞ்சியடா குடிச்சு நீ வளர்ந்துக்கடா, கூடும் கஞ்சியடா குடிச்சு நீ வளர்ந்துக்கடா, ஆரிராரோ ஓ ஆரிராரிராரிராரோ ஆரிராரோ 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 ஆரிராரோ. இந்த பாட்டுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தைக்கு அம்மா சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னு சொன்னா, நாம எவ்வளவு வறுமையில இருக்கோம் அதை நீ தெரிஞ்சுக்கோ, ஆனா நம்ம வறுமையிலே வாழ்ந்துடக்கூடாது, அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க. தாய் மாம வீட்டுல சீதனை வாங்கி நம்ம வாழ்க்கை நடத்தக்கூடாது, ஏன்னா அவங்களே கஷ்டப்படுறாங்க. அதை தாண்டி அப்படி வாங்கினா அது வரதட்சணை ஆயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்ணு மணி நீ சிரிச்சா பொண்ணு மணி எதுக்கடா அப்படின்னு சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் நாம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு வீட்டுல குழந்தை என்பது அரிதான காலகட்டத்திலும் கூட இருக்கிற குழந்தையை எப்படி நாம வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முற்போக்குத்தனமான நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்த காலகட்டம் நாட்டுப்புற பாடல்கள்ல தாலாட்டு அப்படிங்கிற ஒரு நல்ல காலகட்டம். இன்னைக்கு அது குறைஞ்சு போச்சு அப்படின்னாலும் கூட அதோட தன்மை இன்ன வரைக்கும் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. எங்கேயோ ஒரு பக்கம் எதிரொலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நாட்டுப்புற கலைஞர்கள் நிறைய பேர் அந்த மாதிரியான பாடல்களை எல்லாம் பாடிக்கிட்டு நமக்கு பெருமை சேர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கள ஆய்வு மேற்கொண்ட ஆய்வாளர்களும் சரி, அறிஞர் பெருமக்களும் சரி, இன்னும் தொடர்ந்து இது ஒழிக்கணும் அப்படிங்கிறத தாலாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல உருவாகுதுதான் என்னன்னாக்கா இந்த தாலாட்டு பாடல்கள்.
அது எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா தாலாட்டுக்கு அப்புறம் நம்ம குறிப்பா தொழிற்பாடல்களை சொல்லலாம். தொழிற்பாடல்கள் அப்படிங்கிறது உழைக்கிற மக்களோட உன்னதமான நிலையை எடுத்து சொல்றதா இந்த தொழிற்பாடல்கள் எல்லாமே. வெறுமனே உழைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு தொடர்ந்து அது பயணிக்கும்னு சொல்ல முடியாது. அந்த சமயத்துல கேலியும் கிண்டலுமா தூக்குற சுமை தெரியாம எல்லாரோடையும் மன மகிழ்ச்சியோடு செய்யற வேலைய ஊக்கப்படுத்துவதற்கு தொழிற்பாடல்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா இருக்கு. தொழிற்பாடல்கள் ஏராளமான பாடல்கள் மனம் வீசிட்டே இருக்கும். உழவுல தொடங்கி அறுவடை காலங்கள் வரைக்கும் தொழிற்பாடல்கள் இடம்பெறாத இடமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். தொழிற்பாடல்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதலாவதா பாத்தீங்கன்னா உழவு தொழில் செய்யறதுதான். ஏறு பூட்டி போய் உழவு தொழில் செய்யறதுதான் அது மிக முக்கியமான ஒண்ணு. நான் ஏறு பூட்டி போகையிலே சிக்கா நான் ஏறு பூட்டி போகையிலே அந்த மாடு ரெண்டு உழுதுருச்சு, என் மனசு பூரா நிறைஞ்சிருச்சு. மாடு ரெண்டு உழுதுருச்சு, என் மனசு பூரா நிறைஞ்சிருச்சு. நானெல்லு கூட வண்டி ஏத்திக்கிட்டு போகையிலே சிங்கிடி சிக்கா சின்னுக்கா சிங்கிடி சிக்கா. நானெல்லு கூட வண்டி ஏத்திக்கிட்டு போகையிலே நான் போகையிலே என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருச்சு, என் கவலை எல்லாம் மாறிடுச்சு. என் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருச்சு, என் கவலை எல்லாம் மாறிடுச்சு. உழவு தொழில் செய்யும் பொழுதே அடுத்து எப்படி நாம இந்த உழவுக்கு அப்புறம் நாத்து பறிக்க போறோம், எப்படி நடவு நடப்போறோம், எப்படி அதை நெல்லாக்க போறோம், அதை எப்படி கொண்ட வித்து காசாக்க போறோம் அப்படிங்கிற மிகுதியான கற்பனையில அந்த ஏறு பூட்டி ஓட்டும் பொழுது பாடிக்கிட்டு போற விதமான நிகழ்வு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற சூழலை மட்டும் இல்லாம என்னைக்கும் நாம செல்வ செழிப்போட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிறைவை ஏற்படுத்துறத இந்த இடத்துல சுட்டி காட்டி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் பாடுற பாடல்கள் நிறைய இருக்கு. பெண்கள் பாடுற பாட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாத்து நடுவாங்க. நாத்து நட்டு முடிச்ச உடனே அவங்களுக்கு ஏறி வந்து நிற்பாங்க. நிற்கும் போது காலையிலே ஆரம்பிச்சு மாலை 5 6 மணி நேரம் நாத்து நட்டு முடிச்சுட்டு கரையில வந்து நின்னோன்னா ஒவ்வொருத்தருமே அவசரமா வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். எப்படின்னா ஒருத்தவங்க குழந்தைய விட்டுட்டு வந்திருப்பாங்க, ஒருத்தவங்க பிள்ளைங்களை அழைக்க வேண்டியிருக்கும், ஒருத்தவங்க கணவர் வந்து உடல்நிலை சரியில்லாம ஏதோ ஒரு காரணத்தினால ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இக்கட்டான சூழல் இருக்கும். அந்த சூழல்ல முதலாளியோட வரவை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த முதலாளி எப்ப வருவாருன்னு அவங்களுக்கே தெரியாது. வந்துருவாருன்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துல ஒரு கோலாட்டமோ கும்மியாட்டமோ இந்த மாதிரி வேடிக்கை நிகழ்ச்சியா அந்த பகல் முழுதும் உழைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு, அந்த களைப்பு தெரியாம இருக்கிறதுக்காக அங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பாடும்போது முதலாளி வர்றாரான்னு எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்துல ஒரு கும்மி பாடல் கோலாட்ட பாடல்கள் ஒழிச்சுக்கிட்டே வரத பாருங்கம்மா, ஆனா செஞ்சு வரத பாருங்கம்மா, ஆனையில் ஏறி நம்மையா வாராரு, அதிக சம்பளம் கேளுங்கம்மா. குதிரை வாரத பாருங்கம்மா, குதிரை குடுங்கி வாரத பாருங்கம்மா, குதிரையில் ஏறி நம்மையா வாராரு, கூட சம்பளம் கேளுங்கம்மா. தம்பி வாரத பாருங்கம்மா, தம்பி தலை பாகையேறி பாருங்கம்மா, தலைக்கு ஒரு பணம் வேணும்னு அவரு கிட்ட சொல்லுங்கம்மா. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா முதலாளிகள் எப்பவுமே ஒருபடி நமக்கு மேலதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை எப்படி இருக்குன்னா, ஆணையில வர்றாரு முதலாளி, குதிரையில வர்றாரு முதலாளி, தலை பாகையை பெருசா கட்டிட்டு வர்றாரு முதலாளி.
அப்போ அவங்கள்ட்ட போய் எங்களுக்கு கொஞ்சம் காசு கூட கொடுங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கறது போல இந்த இடத்துல இந்த பாடலை அமைச்சிருப்பாங்க. இந்த மண் மனம் மாறாது அப்படிங்கிறதுக்கு இந்த இடமெல்லாம் முக்கியமான ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வயல்வெளிகள்ல இப்படிதான் பெருந்தன்மையோட ஒவ்வொரு இடத்துலயும் நடந்துவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏற்றப்பாட்டு தண்ணி இல்லாத சமயத்துல ஊத்து தோண்டி தண்ணி எடுத்து வயல்வெளிகள்ல இருக்கிற பயிர்கள் வாடி விடாம இருக்கிறதுக்காக ஊத்துறது. எப்படி நாம பயிர் வாடினா நாமளும் வாடிடுவோம் அப்படிங்கிற மனநிலை அவங்களுக்கு தீய காத்தால ஒரு 5 மணிக்கே கிளம்பி அவங்க அந்த தண்ணி வாரி இறைச்சி கூட்டிகிட்டே இருப்பாங்க. 5 மணின்னா 6, 7, 8, 9, 10 மணி ஆகும். வீட்டுல இருந்து சாப்பாடு வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த சமயம் பசி ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா ரொம்ப தூரத்துல இருக்க வீடும் வயலும் சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பாங்களா நம்ம மனைவி அப்படின்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருக்கு. இந்த மாதிரி சமயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மூங்கில் 2 கம்புல ஒரு கிணத்துல 2 மூங்கில் கம்பு வச்சு அதுக்குள்ள அந்த தண்ணீரை உண்டு எடுத்து ஒரு வாளியில இருந்து தூக்கி ஊத்திக்கிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். ஆனா அதுவும் அடுத்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாடல் மூலமா பாடிக்கிட்டே இருப்பாங்க. வேளமர பாதையிலே வேலையா வேலையிலே கண்ணிருக்கும் சுப்பையா சோறு கொண்டு வாராளா பாறையா வந்தானா சொல்லிடுவேன் சுப்பையா. கீழே இருக்கிறவருக்கு கிணத்து உள்ள இருந்து மொண்டு தண்ணியை குடிக்கிறவருக்கு மேல இருக்கிறவர் தான் என்ன நடக்குதுங்கிற விஷயத்த சொல்லணும். கீழே இருக்கிறவர் கேட்டா மேல இருக்கிறவர் நடக்கிற சம்பவங்களை அப்படியே பாட்டா எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதனால அவங்களுக்கு களைப்பு தெரியாது, அலுப்பு தெரியாது. நிறைய நேரம் இன்னும் கூடுதலா வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும். இப்படிப்பட்ட சூழல்ல தான் பாட்டு எல்லாமே பிறந்து வளர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கும்மி பாடல். கும்மி பாடல்னா பெண்கள் பெரிய ஆனவுடனே பெண்களுக்கு ஒரு விதமான பயம் இருக்கும் அந்த காலகட்டங்கள்ல. இப்போ அறிவியல் வளர்ச்சி நவீனத்துவம் அப்படின்னு நிறைய வந்துட்டோம் நாம. அந்த காலகட்டங்கள்ல விழிப்புணர்வு அதிகமா இல்லாத காலகட்டங்கள்ல அப்படி ஒரு வீட்டுல ஒரு பெண் பெரியவளை கூப்படைச்சிருக்கா அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு பொழுதுக்கும் வயல்வெளிக்கு போயிட்டு வந்த பெண்கள் பெரியவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து கும்மி பாட்டு போய் இரவுல பாடுறது வழக்கமா இருக்கும். அப்படி பாடுறதுனால அந்த பெண்ணுக்கு பயம் நீங்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கும்மி பாட்டு எல்லார் வீட்லயும் தொடர்ந்து பாடப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு. எல்லோரும் விளக்கேறிச்சா எண்ணெயிலே தான் எரியும், எங்க அம்மா விளக்கேறிச்சா பச்சை தண்ணில நின்னேறியும், பச்சை தண்ணில நின்னேறியும். இந்த கும்மி பாட்டு பாடுறதுல இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா தன்னானே போட்டு பாடுறது. நாட்டுப்புற பாடல்களுக்கே உள்ள அது தனிச்சிறப்பு. அதுல கும்மி பாட்டுல பாடுறது இன்னும் சிறப்பா இருக்கு. தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே. இத கூட சமீபத்துல ஒரு திரைப்படத்துல போட்டிருப்பாங்க இந்த பாட்டை. ரொம்ப அருமையா இருக்கும். எல்லாருமே பார்த்து கேட்டோன்னு ஆடணும் போல தோணும். கூடணுமே கூடணுமே கூட்டு வண்டி சாலை போல மாட்டுனமே மாட்டுனமே நார பயிர கை மேல ஊரோரம் புளிய மரம் உழுப்பி விட்டா சலசலங்கும், நான் பிறந்த மதுரையிலே ஆளுக்காடு நாட்டாமையா. ரொம்ப அற்புதமான இது ஒரு கும்மி பாட்டு. இது நம்ம எல்லாருமே கேட்ட பாடல். நாட்டுப்புற பாடல்களோட
தொடர்ச்சியா இன்னும் வளம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு திரைப்படங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அழிந்து வரக்கூடிய இந்த மாதிரியான பாடல்களை எல்லாம் திரை செய்யல மீட்டுருவாக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நாம பெருமையாவே சொல்லிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு தாய் நாத்து நட்டுக்கிட்டு இருக்கா. கருவ மரத்தடியில தன்னோட குழந்தைக்கு ஒரு தொட்டில போட்டு பக்கத்துல இருக்கிற வயல்ல நாத்து நட்டுக்கிட்டு இருக்கா. அந்த குழந்தை அழுகுது. அப்படிப்பட்ட சூழல்ல அங்க அவங்க வீட்டுல நடந்த ஒரு சம்பவங்களை கலாயுல எழுதப்பட்ட ஒரு பாடல். ரொம்ப நல்ல அருமையான பாடல். வயல்வெளியில வேலை செய்யறவங்களுக்கு தன்னோட குழந்தைய பராமரிக்கிறதுக்கு பார்த்து கூட நேரம் இல்லை அப்படிங்கிறத அந்த சூழலை எடுத்து சொல்லும் இந்த பாடல்ல. அதே சமயம் தன் வீட்டுல இருக்கிற குடும்ப சூழலையும் இந்த பாட்டு ரொம்ப அருமையா எடுத்து சொல்லும். கருவேல மரத்தடியில் என் கவலைய சொன்னேன்னா, கருவேல இளவுதீரும் எந்த தாயாரே, அவ கட்டெடுத்து பாருங்களே மாதாவே. கருப்பு மரப்பாச்சியா கருப்பழிஞ்ச தங்கச்சியா, என்னான்னு கேளுங்களே எந்த தாயாரே, அவ கட்டெடுத்து பாருங்களே பெத்த மாதாவே. அந்த வீட்டுல பெண் பிள்ளைகளுக்கு ஏதாவது சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா அதை ரொம்ப வருத்தத்தோட இந்த மாதிரியாக பதிவு பண்ற பாடல்கள் நிறைய, ஏராளமான பாடல்கள் இங்க நம்ம நிறைய இடத்துல சொல்ல முடியும். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா, தொழிற்பாடல்கள்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நாட்டுப்புற மக்கள் மாடு, ஆடு, கோழி, வண்டி, இந்த சூழல்கள் எல்லாமே, நெல்லு, விவசாயம் பண்ற எல்லாத்தையுமே தெய்வங்களா பார்ப்பாங்க. அதை மிகைப்படுத்தி பெருமைப்படுத்தி தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மாடு ரெண்டும் மதுரை வேலை, மணிகள் ரெண்டும் தஞ்சாவூர், குப்பி ரெண்டும் கும்பகோணம், கொழுங்குதடி ரோட்டு வழி, வண்டிய அலங்காரமா பயிர் விளைஞ்ச சிங்காரமா, தின்னிருக்க முடியாமணி தேச வழி ஏண்டா போற, தின்னிருக்க முடியாமணி தேச வழி ஏண்டா போற, ஏலேலோ அப்படி அந்த வண்டி பாடல்களை ரொம்ப அருமையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான பாடல்களை நெல்லை ஏத்துறதும், கொண்டே சந்தையில் விற்கிறதும், விற்றதுக்கு அப்புறம் அதை காசாக்குறதும், அதை நகைக்கடையில கொண்டு கொடுத்து அந்த நகைய தன்னோட மனைவிக்கு கழுத்துல, காதுல, மூக்குல எல்லாம் போட்டு அழகு பார்க்கறதும், இதுதான் இந்த மண் மணக்கும் பாடல்கள்ல ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒண்ணு. ஏன்னா இவ்வளவு காலம் நம்மோட உழைச்ச தன்னோட மனைவிய அழகுபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனை இந்த நாட்டுப்புற மக்கள்கிட்ட எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா காதல் பாடல். காதல் பாடல்களை நம்ம நிறைய இடங்கள்ல சொல்லலாம். இந்த இடத்துல காதல் பாடல் அப்படிங்கிறது ஒருவர் மீது ஒருவர் கொண்ட பற்று, அன்பு, அந்த சிறப்புகளை மட்டும் எடுத்து சொல்றதுதான் இந்த காதல் பாடல். காதல் பாடல்கள் பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிராமத்து மக்கள்கிட்ட அத்தை மகன், மாமன் மகள், இந்த மாதிரியான உறவுகளுக்குள்ளே அதிகமா இருக்கும் காதல் பாடல்கள். இதை தாண்டி ஒரு ஊருக்குள்ளேயோ இல்ல சுற்றத்தாருக்குள்ளேயோ கிட்டத்தட்ட நெருக்கமான இடங்கள்ல தான் இந்த காதல் பாடல்கள் மிகுதியா பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். காதல் பாடல்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பாடல்களை நம்ம மிகைப்படுத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். ஊரோர ஓடையிலே நான் உன்னை எண்ணி காத்திருந்தேன், ஊர்கோடி ஓரத்திலே ஆசை நடப்புல வந்திருந்தேன்,
ஊர் ஓடி ஓரத்திலே ஆசை நினப்புல வாழ்ந்திருந்தேன். நினப்பு மட்டும் போதும் முன்னா உன் நெஞ்ச தொட்டு நீயே சொல்லு. நினப்பு மட்டும் போதும் முன்னா உன் நெஞ்ச தொட்டு நீயே சொல்லு. உசுர விட்டு போனாலும் உன் மனசை விட்டு போக மாட்டேன். ஆசை மனசை விட்டு போக மாட்டேன். ஊரோரம் ஓடையிலே ஊருக்கு பக்கமா இருக்கிற அந்த நீர்நிலைகளோட அழகு, இயற்கை அழகு, இதோடு கூடிய இந்த காதல் எப்படிப்பட்ட அழகானது அப்படிங்கிறத எடுத்து சொல்வதுதான் இந்த நாட்டுப்புற பாடல்கள்ல காதல் பாடல்கள்ல இன்னும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒண்ணு அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பழங்கால நினைவுகள் எல்லாத்தையுமே அசை போடுறது ஒரு விதமான காதல் பாடல்களுக்கு ரொம்ப சிறப்பு அருமை சேர்க்கும். இன்னும் அத நம்மளுக்கு நினைவுகளை எடுத்து பார்க்கும்போது ஆகா நம்ம இப்படியெல்லாம் இருந்திருக்குமா, இப்படி வாழ்ந்திருக்கோமா, அந்த நாட்களை எல்லாம் நம்மளால மறக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளேயே வந்துடும். புளிய மிஞ்ச பறிச்சு எனக்கு உப்பு வச்சு கொடுத்து பூமச்சி கோட்டை உடைச்சி கோத்து காலில கட்டி விட்டு கண்ணாடி பாப்பாத்திய நூலுல கட்டி தந்து கண்ணாடி பாப்பாத்திய நூலுல கட்டி தந்து எனக்கு மண்ணால குழம்பு சோறு ஆக்க கத்து தந்த பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா? என் சில நானும் உன்னை மறக்க முடியுமா? பிரிஞ்சு ரொம்ப மண்ணுல சோறாக்கி செங்கல்ல அரைச்சி அதை குழம்பா ஊத்தி இலைகளை எல்லாம் பறிச்சு அதை காய்கறியாக்கி இப்படி பழைய நினைவுகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிறு வயசுல இன்னும் குழந்தைத்தனமான அந்த விளையாட்டு காதலா மாறும் போது அசை போட வைக்கும் இல்லையா, அது கிராமத்துல மட்டும்தான் நம்மளால இன்னமும் பார்க்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா பெண்களை ஒரு படி மிகைப்படுத்தி சொல்றதுதான் இந்த காதலோட அழகு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில அழகே எவ்வளவு அழகுடையது அப்படிங்கிறத ஒரு பெண்ணை வர்ணிச்சு பாடின பாட்டு ஒண்ணு இருக்கு. எள்ளு பூவு பல்லழகி இழந்த பழ நிறத்தழகி கள்ளு பான சிரிப்பழகி நாடி முகத்தழகி வண்டி மை முடியழகி வாசமுள்ள சொல்லழகி செண்டி பூ நிறத்தழகி செண்டி பூ செவ்வழகி செண்பகப்பூ மையழகி செண்பகப்பூ கண்ணழகி எத்தனையோ சொல்லுள்ள இன்னும் அழக சொல்ல. இப்படி இந்த அழக அப்படியே அழகா வர்ணிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அற்புதமான உவமை நிறைஞ்ச ஒரு பாட்டு. வண்டி மைய முடியழகி அப்படின்னு சொல்லும்போது இதை விட பெண்ணோட கூந்தலை நம்ம வேற யாரும் எப்படியுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நாட்டுப்புற பாடல்களாலதான் இத மண் மணக்கும் பாடல்களாலதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெண் தன்னோட காதலனை நினைச்சு பாடுற ஒரு பாட்டு இருக்கு. எப்படின்னா நிராசை பாடல். அது எல்லாமே பார்த்தீங்க அது எவ்வளவு தூரம் சக்சஸ் சொல்ல முடியாது. ஆனாலும் கூட உன் ஞாபகம் இன்னும் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு, நீ எப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் அப்படிங்கிறத அந்த இடத்துல எடுத்து சொல்லியிருப்பாங்க ஒரு நாட்டுப்புற பாடல்கள்ல. அம்மா பாடின இந்த பாட்டு இந்த இடத்துல பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொட்டினிலே எட்டெழுதி ரோதையிலே மையெழுதி ரோட்டினிலே எட்டெழுதி ரோதையிலே மையெழுதி அந்த மை உருகும் வேளையெல்லாம் நானும் மனமுருகி காத்திருந்தேன். அந்த மை உருகும் வேளையெல்லாம் நானும் மனமுருகி காத்திருந்தேன்.
விரல நீட்டி பச்சை குத்தி பீமரோட பேரெழுதி, விரல் நீட்டி பச்சை குத்தி பீமரோட பேரெழுதி, என் பீமன் சரியா இருந்தா நானும் பெருகிட்ட காரணம், என் பீமன் சரியா இருந்தா நானும் பெருகிட்ட காரணம். தன்னோட காதலரோட பெருமைய ரொம்ப மிகைப்படுத்தி மனசுக்குள்ளேயே வச்சிருக்காம பாடல் மூலமா வெளிப்படுத்துறது இன்னொரு மக்கள் இசை பாடல்களுக்கு அழகு சேர்க்கும் காதல் பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சில சமயம் தொழில் பாடல்கள்ல காதல் பாட்டு அப்படிங்கிறது கலந்தே வரும். அது எப்படின்னா தன்னோட தொழிலையும் சொல்ற மாதிரி இருக்கும், காதலையும் வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். தனக்கு வேண்டிய ஒரு பெண்ணு ஒரு கூட்டத்துல இருக்கிற ஒரு 10 பேரோட நாத்து நட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா, நாத்துக்கட்டை சுமந்து போய் அந்த வயல்ல போட கொடுத்த அந்த நாத்துக்கட்டோட சுமை தெரியாம தன்னோட காதலையும் விட்டு கொடுக்க முடியாம நிறைய பாடல்கள் நடக்கும். இது வேளாண்மை செய்யற விவசாயம் செய்யற இடங்கள்ல மட்டும்தான் நாம பார்க்க முடியும். ஈரநாத்து கட்டு சுமந்தே உச்சி எறிய நான் உள்ளதெல்லாம் சொல்லி அறிய செல்ல கிளிய பாதை தெரியாம நடந்தேன், தட்டு தடு மாறி கிடந்தேன், ஒட்டு துணி ஓரங்கிழிய ஒண்டி கிடந்தேன், இப்போ ஒன்ன மட்டும் நடிக்கிறண்டி தன்னந்தடியே. ரொம்ப அருமையான தொழில் பாடல்கள், காதலை வெளிப்படுத்துற விதமான நிகழ்வு இந்த பாடல். அடுத்து பாத்தீங்கன்னா காதலர்கள் ஒன்று சேர முடியல அப்படின்னாலும் கூட அந்த வலிய வேதனைய மன கஷ்டங்களை குமுறல்களை எடுத்து சொல்ற பாடல்கள் நிறைய இருந்தாலும் கூட இங்க ஒரு பாடலை நம்ம நினைவுபடுத்தி ஆகும். ஊரடங்கு சாபத்தில நான் ஒருத்தி மட்டும் விழிச்சிருந்தேன், ஊர் கோடி ஓரத்திலே நினப்புல படுத்திருந்தேன், காத்தடிச்சு சலசலக்கும் ஓலையெல்லாம் சிரிப்பு, புரண்டு படுத்தாலும் பாவி மகன் நினப்பு, பாவி மகன் நினப்பு. ஊரடங்கு சாமத்திலே வெள்ளியில தீப்பட்டியா மச்சானுக்கு வதவேதம்மா பீடி கட்டான், வாங்கி வர ஆசை வச்சேன் மச்சான், சுள்ளி வித்து காசு சேர்த்து வச்சேன், சண்முகனார் கோவிலுக்கு சூடம் கொளுத்தி வச்சேன், போறவக வரவக பேச்சையெல்லாம் நான் கேட்டு வச்சேன், பேச்சையெல்லாம் கேட்டு வச்சேன். ஒரு வாக்கு போட்டாலே உள்நாக்கு செவந்திடுமே, ஒரு வாக்கு போட்டாலே உள்நாக்கு செவந்திடுமே, ஓ மேல ஆசை வந்து தூக்கம் எல்லாம் போச்சு மச்சான், ஓ மேல ஆசை வந்து தூக்கம் எல்லாம் போச்சு மச்சான், தூக்கம் எல்லாம் போச்சு மச்சான். வெத்தலை பாக்கு போட்டு அது செவந்திருக்கா அப்படின்னு சொல்லி நாக்க நீட்டி காமிச்சோம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு தூரம் செவந்திருக்கோ அந்த அளவுக்கு நாம யார் மேல பாசம் வைக்கிறோமோ ஆசை வைக்கிறோமோ அது உண்மை அப்படின்னு நம்பின ஒரு காலகட்டம். அந்த மாதிரி காலகட்டங்கள்ல எழுந்த பாடல்கள் இந்த பாடல்கள் எல்லாமே. சரியா? ஆக இன்னும் இந்த பாடல்கள்ல சொல்லியிருப்பாங்க, நிறைய சாதி கொடுமையால நாமளை பிரிக்க நினைக்கிறாங்க, ஆனாலும் கூட நாம ஒண்ணு சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி, யாரு வந்து தடுத்தாலும் சாதி சொல்லி பிரிச்சாலும் உன்னையே சேருவன்னு துண்டை போட்டு தாண்டினிய அந்த வார்த்தையில நான் இருக்கேன், வாக்கப்பட காத்திருக்கேன், வார்த்தையில நான் இருக்கேன், வாக்கப்பட காத்திருக்கேன். ஊரடங்கு சாமத்திலே இப்படி காதல் பாடல்கள் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான அழகான மறக்க முடியாத மறுக்க முடியாத மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆசைகளை மீண்டும் மீண்டும் முன்னெடுத்து செல்லக்கூடிய பாடல்களா அமைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து ஒப்பாரி பாடல்கள் அப்படிங்கிறத
கடைசியா நாம சொல்லியா யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள முன்னிறுத்தி பாடக்கூடிய பாடல்கள் தான் ஒப்பாரி பாடல்கள். அது ஒரு வீட்டுல யார் இறந்தாலும் ஒப்பாரிங்கிறது தன்னை அறியாமலே பாசத்தின் வெளிப்பாடா அவங்க என்னென்னலாம் வாழ்ந்த காலங்கள்ல செஞ்சாங்களோ அந்த முக்கிய பாடுபொருளா வச்சு பாடக்கூடியதுதான் ஒப்பாரி பாடல்கள். நாம ஒப்பாரி பாடல் அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ அழுகுறோம் பாடுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒப்பாரி பாடல்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழுகுறதுலயே நமக்கு நிறைய விதங்கள் இருக்கு. நீங்க ஒரு வீட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒப்பாரி பெரும்பாலுமே பெண்கள் தான் வைக்குவாங்க. ஆண்கள் அப்படி ஒப்பாரி வச்சு பெரும்பாலும் அழுகுறது இல்லை. பெண்கள் ஒப்பாரி வைக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சம்பவங்களை எல்லாம் கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்தி அவங்க பாடும் பொழுது சுத்தி இருக்கிற எல்லாருமே அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு ஒப்பாரி பாடல்கள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒண்ணு, எல்லாராலுமே பாடக்கூடியது. எப்பெல்லாம் மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வருதோ அப்ப எல்லாம் கூட ஒப்பாரி பாடல்களா தன்னை அறியாமலே நாகம் போட்டு அவங்க பாட ஆரம்பிச்சிருவாங்க. அழுகுறாங்க அப்படிங்கிறது நம்ம சாதாரணமா சொல்றோம். ஒப்பாரி பாடல்கள் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு வர்றவங்கள நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். அழுகுறதுலயே பல வகை இருக்கு. ஒரு வீட்டுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பையன், குழந்தை பையன், ஒரு சின்ன பையனோ இல்லை திருமணம் ஆகாத ஒரு பையன் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா அந்த தாய் எப்படி அழுகுவான்னா வயிற்றுலயே அடிச்சுட்டு அழுகு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த வயிற்றுல தானடா உன்னை நான் சுமந்து 10 மாசம் பெத்த, ஐயோ நீ இந்த உலகத்தை விட்டு போயிட்டியே, என் அடிவயிறு கொதிக்குதே அப்படின்னு சொல்லி வயிற்றுலயே அடிச்சுட்டு அழுவா சின்ன பையன். ஒரு பையன் இறந்தா ஒரு வீட்டுல பெண் அழுகிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வீட்டுல ஒரு கணவர் இறந்தார் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டு பெண் எப்படி அழுகுவான்னா நெஞ்சிலே அடிச்சுட்டு அழுகு. ஏன்னா அன்பின் மிகுதியால நீ நானும் இவ்வளோ காலம் வாழ்ந்தோம், இன்னைக்கு நீ இல்லாம நான் வாழ போறேனே அப்படின்னு சொல்லி அந்த ஆற்றாமையை வெளிப்படுத்துறது, அன்போட நிலைகளை அந்த இடத்துல சுட்டி காட்டி பாடுறது. இந்த இடத்துலதான் அந்த பாடல் நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகிற பாடல். அடுத்து ஒரு வீட்டுல ஒரு அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல இருக்கிற பெண் அவரோட மகள் எப்படி அழுவா அப்படின்னு சொன்னா தலையில அடிச்சுட்டு அழுவா பெரும்பாலும். ஏன்னா எனக்கு படிக்கிற காலகட்டத்திலும் சரி இதுவரைக்கும் அர்த்தபூர்வமான அறிவுபூர்வமான நிறைய நிகழ்வுகளை எல்லாம் சிந்தனைகளை எல்லாம் எனக்கு எடுத்துலாம் எங்க அப்பா அவருக்கு இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிறத அந்த இடத்துல எடுத்து சொல்றதுதான் இந்த ஒப்பாரி பாடலோட சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்படி அழுகுறத்திலேயே பல வகை இருக்கு. இன்னைக்கு திரையிசை பாடல்கள்ல ஒப்பாரி பல வகையான பாடல்கள் வந்திருக்கு. உதாரணமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த ஒப்பாரி பாட்டுல ஒரே ஒரு 2 லைன் மட்டும் பாடி காமிக்கிறேன். இந்த திரையிசை பாடல்களை பாடியிருப்பாங்க. வண்டியில நெல் வரும், வண்டியில நெல் வரும், வண்டியில நெல் வரும், எங்க அம்மாவுக்கு வண்டி நெல்ல ஊற வைக்க வைகை ஆத்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு வந்து குளிப்பாட்டி அவங்களை எப்படி எல்லாம் நல்லா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லுங்க பாட்டு முழுக்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா. அடுத்து ஒப்பாரி பாடல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லாத குறைய நிவர்த்தி செய்வதுதான் இந்த ஒப்பாரி பாடலோட வேலை. எப்படின்னா இன்னைக்கு பொழுதும் தான் போயிருச்சு, பொழுதும் தான் போயிருச்சு, இன்னைக்கு பொழுதும் தான் போயிருச்சு, பொண்ணு தேரு சாஞ்சிருச்சு, சடங்கு நடக்க போகுது, அப்பா சடங்கு நடக்க போகுது, உன்னோட தங்க தேரும் போக போகுது, அப்பா சடங்கு நடக்க போகுது, உன்னோட தங்க தேரும் போக போகுது. இப்படி தங்க தேருக்கு இணையாக தன்னுடைய தந்தையை வைத்து அவர் இல்லாத இடத்தை பற்றி எடுத்து சொல்லி பாடுவது இந்த ஒப்பாரி.
ஒப்பாரிங்கிறது வெறுமனே ஒரு நிமிஷத்தை சொல்லி முடிக்க முடியாது. தொடர்ந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழல்ல உருவானதுதான் இந்த ஒப்பாரி பாடல்கள். நாட்டுப்புற பாடல்கள் என்பது பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அத்துணை சடங்குகளுக்கும் பாடக்கூடிய ஒரு பாடல் நாட்டுப்புற பாடல். நாட்டுப்புற பாடல்கள் தான் மனித வாழ்க்கையை, பண்பாட்டை, நாகரிகத்தை, கலாச்சாரத்தை, கட்டமைப்பை உருவாக்கியது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிறது மனம் வீசக்கூடியது. அதோடு மட்டுமில்லாமல் மக்களிடத்திலேயே இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியது. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல்கள் நிறைய படிக்கணும், கேட்கணும், பாடணும். இன்னும் ஏராளமான பாடல்களும் நாட்டுப்புற இலக்கியங்கள் மூலமா உருவாக்கணும். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நான் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கும் உங்களுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடும். நன்றி, வணக்கம்.